மனுஷனா பொறந்த நம்ம தெரிஞ்சு நெறைய பாவங்கள், தெரியாம நெறைய பாவங்கள் அப்படிங்கிறது செஞ்சுட்டே இருக்கோம். ஒரு கட்டத்துல நம்ம திருந்துறப்போ, நம்ம முன்னாடி செஞ்ச பாவங்கள் அந்த தன்மைக்கு ஏற்ப மன்னித்து அருள் செய்ய, அவனோட ஊழ்வினை எல்லாம் மாற்றத்துக்கு இந்த தானங்கள் கண்டிப்பா உதவும். எல்லாராலும் எல்லா தானத்தையும் கண்டிப்பா பண்ண முடியாது. அவங்கவங்க சக்திக்கு ஏற்ப தான் தானங்கள் கண்டிப்பா பண்ண முடியும். வகைப்படுத்தி பலன்கள சொல்லும்போது, தானத்தின் மீது ஒரு ஆர்வமும், பிடிப்பும் வரும். அத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அறிவோம் தெளிவோம் சேனல். ஆரம்பத்துல பலன் கருதி செய்யற தானம், நாளடைவுல பலன் கருதாம செய்யக்கூடிய உன்னத நிலைக்கு போயிடும். ஒருவர் கஷ்டத்துல இருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, அவர் என்ன ஜாதி, என்ன மதம், நல்லவரா, கெட்டவரா அப்படின்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காம, யாரா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவரா இருந்தாலும் சரி, நம்மாலான உதவிய அவங்க கஷ்டம் தீர்க்கிற முயற்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மகிட்ட வந்துரும். அப்படின்னு தான் சாஸ்திரமும் சொல்லுது. பொதுவா தானங்கள்ல பல வகை இருக்கு. அதே மாதிரி நம்ம செய்யற ஒவ்வொரு தானத்திற்கும் ஒவ்வொரு விதமான பலன் இருக்கு. இந்த மாதிரி பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துருவோமா? முதல் தானம் அரிசி தானம். அரிசிய ஒருத்தருக்கு தானம் பண்றப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவங்கள் தொலையும். பூர்வ ஜென்ம தோஷங்கள், தெரிந்தும் தெரியாமலும் செஞ்ச பாவங்கள் விலக ஏழைகளுக்கு கண்டிப்பா அரிசி தானம் பண்ணுங்க. அன்னதானம். ஒருத்தருக்கு அன்னதானம் பண்றப்போ தரித்திரமும், கடனும் தீரும். அன்னதானம் வறுமையும், கடன்களையும் நீக்கும். சகல பாக்கியங்களும் உண்டாகும். பூர்வ ஜென்ம கர்ம வினைகள தீர்க்கும். பித்ருக்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பா கிடைக்கும். வறுமையும், கடனும் நீங்கும். ஆடை தானம். அதாவது வஸ்திர தானம். வஸ்திரத்த நம்ம தானம் பண்றப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரோட ஆயுள் விருத்தியாகும். மானத்த மறைக்க உதவுற ஆடைய நம்ம தானம் செஞ்சோம் அப்படின்னா, சில பேர் தகாத உறவுல இருக்காங்க அப்படின்னா, அந்த குற்றங்கள் எல்லாம் நீங்கும். அவங்கவங்க பிறந்த நட்சத்திர நாள்ல ஆடை தானம் செய்றது ரொம்பவே நல்லது. அடுத்து எண்ணெய் தானம். நாம தெரிஞ்சும் தெரியாமலும் செஞ்ச கர்ம வினைகள் எல்லாம் அகலும். கடன்கள் குறையும். கம்புலி அதாவது போர்வைய தானம் பண்றப்போ, துர்சொப்பன, துர்சகுன பய நிவர்த்தி. காய்கறி காய்கறிய தானம் பண்றப்போ பித்ரு சாபங்கள் விலகும். குழந்தைகளோட ஆரோக்கியம் கண்டிப்பா மேம்படும். காலணி செருப்ப தானம் பண்றப்போ பெரியோர்களை நிந்தித்த பாவம் விலகும். தீர்த்த யாத்திரை செஞ்ச பலன் கிடைக்கும். குடை தானம். குடைய நம்ம தானம் பண்றப்போ தவறான வழியில சேர்த்த செல்வத்தினால ஏற்பட்ட பாவம் கண்டிப்பா விலகும். குழந்தைகளுக்கு சிறப்பான எதிர்காலம் உண்டாகும். வெள்ளத்தை நம்ம தானம் பண்றப்போ குல அபிவிருத்தி, துக்க நிவாரணியா அது செயல்படும். மாடு. மாட நம்ம தானம் பண்றப்போ, ரிஷி கடன், தேவ கடன், பித்ரு கடன் இது எல்லாமே போகும். பித்ரு சாப நிவர்த்தியா கூட அது இருக்கும். நம்ம வீட்ல இருக்க தோஷங்கள் எல்லாம் விலகும். பலவித பூஜைகள் செஞ்ச பலன் கண்டிப்பா கிடைக்கும். அடுத்து தங்கம். தங்கத்த நம்ம தானம் பண்றப்போ, கோடி புண்ணியம் உண்டாகும். குடும்பத்துல தோஷ நிவர்த்தி அடையும். தோஷம் அப்படிங்கிறது விலகும். அடுத்து தண்ணி. தண்ணிய தானம் பண்றப்போ மனசாந்தி ஏற்படும். இப்ப எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் அதுதான். அதனால மனசாந்தி வேணும் அப்படின்னா, யாருக்காவது தண்ணி தானம் பண்ணுங்க. தயிர் சாதம், பால் சாதம். இது 2யும் நம்ம தானம் பண்ணோம் அப்படின்னா, ஆயுள் நீடிக்கும், ஆரோக்கியம் நிலைக்கும். தயிர தானம் பண்றதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திரிய விருத்தியாகும். அடுத்து எள்ளு. எள்ள தானம் பண்றோம். அதாவது தில தானம் பண்ணோம் அப்படின்னா, பாவம் விமோசனமாகும். அடுத்து தீபத்த தானம் பண்றது. தீபத்த தானம் பண்ணோம்னா, கண் பார்வை தீர்க்கமாகும். பித்ருக்கள இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய சக்தி வாய்ந்தது. அதனால கண்டிப்பா நம்ம தீப தானம் பண்ணணும். தேங்காய். தேங்காய தானம் பண்றப்போ நினைச்ச காரியம் வெற்றியடையும். பூர்ண நலன் உண்டாகும். நினைத்த காரியத்துல கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி வந்து சேரும். அடுத்து தேன். தேன் தானம். தேனை தானம் பண்றப்போ புத்திர பாக்கியம் உண்டாகும். சுகம் தரும் இனிய குரல் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நெய். நெய்ய தானம் பண்றப்போ நோய்கள் நிவர்த்தி செய்யும். வீடு பேறு அடையலாம். தேவதா அனுக்கிரகம் கண்டிப்பா கிடைக்கும். நெல்லிக்காய். நெல்லிக்காய தானம் பண்றப்போ ஞானம் உண்டாகும். பழங்கள். பழங்கள தானம் பண்றப்போ புத்தி சித்தி கிடைக்கும். புத்திர பௌத்திர அபிவிருத்தி. பல ஜீவன்கள வதைத்த சாபம் தீரும். ஆயுள் விருத்தியாகும். அடுத்து பாய். பாய தானம் பண்றப்போ பெற்றவர்கள, பெரியவர்கள புறக்கணிச்சா சில சாபங்கள் வந்து நம்மகிட்ட வந்து சேரும். அந்த சாபங்கள் எல்லாமே தீரும். இது காரணமாவே வச்சு பெற்றவங்கள, பெரியவங்கள வந்து நம்ம வந்து நிந்திக்கலாம். அதனால அதான் ஏற்கனவே பாய் தானம் பண்ணா சாபங்கள்லாம் தீந்துருமே அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. பெரியவங்கள, பெற்றவங்கள என்னைக்குமே நிந்திக்காதீங்க. கடும் நோய்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் பாய தானம் பண்ணோம்னா.
அமைதியான மரணம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில ஏற்படும். தானம் பண்ணோம்னா. எல்லாருமே நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுதான். நமக்கு வந்து தூக்கத்திலே இறந்து போயிடணும் அப்படின்னு சில பேர் நினைச்சுட்டே இருப்பாங்க. சில பேர் பெரியவங்கலாம் சொல்றதும் உண்டு. நான் தூங்கிட்டு இருக்கும்போதே இறந்து போயிடணும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு அமைதியான ஒரு மரணம் ஏற்படணும் அப்படின்னா, தானம் பண்ணுங்க. அடுத்து பால் தானம். தானம் பண்ணோம்னா துக்கம் நீங்கும், சௌபாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். பூமி பூமிய தானம் பண்ணோம்னா பிரம்மலோக தரிசனம் கிடைக்கும். அதாவது ஈஸ்வரனோட தரிசனம் கிடைக்கும். பொன் மாங்கல்ய தானம். மாங்கல்யத்த தானம் பண்ணோம் அப்படின்னா, மாங்கல்ய தோஷம் நீங்கும். திருமண தடங்கல்கள் ஏதாவது உங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா, அது கண்டிப்பா நீங்கும். அடுத்து மஞ்சள். மஞ்சள தானம் பண்ணோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் மங்களம் அப்படிங்கிறது உண்டாகும். நம்ம வாழ்க்கையில சுபிக்ஷம் கிடைக்கும். அடுத்து மாங்கல்ய சரடு இருக்கு இல்லையா? முன்னாடி சொன்னது மாங்கல்யத்தையே, இப்ப நான் சொல்றது மாங்கல்ய சரடு தானம். மாங்கல்ய சரட தானம் பண்றப்போ, காம குற்றங்கள் அகலும். தீர்க்க மாங்கல்ய பாக்கியம் உண்டாகும். அடுத்து விதை. விதைய தானம் பண்றப்போ வம்ச விருத்தி தரும். வெள்ளிய நம்ம தானம் பண்றப்போ மனக்கவலை நீங்கும். பித்ருக்களோட ஆசி கண்டிப்பா வந்து சேரும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்கள வந்து சந்திக்கிறேன். நன்றி.